பேங் போன் அடிக்குது. போன் எடுங்க. உங்களுக்கு தெரியுமா புதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. ஒரு ஆண்டிய என்னமோ மைக்கி மந்திரம் போட்டு அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் புடுங்கிட்டானுங்களாம் ஆக்சுவலி ஆண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டாங்களாம், நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்களாம் என்னமோ மந்திரம் போட்டு மயக்கிறானுங்க வெளிநாட்டுக்காரனுங்க செஞ்சது. ஏன் காராட்டு இதை கத்துக்கிட்டு நீ ஏதோ முள்ள மாதிரி தானே பண்ண போறியா காராட்டு? ஆமா ஜோக்கான சாரி மக்கான் மாதிரி இருக்கு இதை கொஞ்சம் நம்ம கத்து வச்சுக்கிட்டு மந்திர தந்திரத்தெல்லாம் நம்மளும் கொஞ்சம் சாரி மக்கான் பண்ணலாம் போல ஏன் காராட்டு உள்ளுக்கு போய் இருக்க போறியா? வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இது மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல காராட்டு. இது ஒரு வகையான டிராக்கை பயன்படுத்தி கையில வச்சிருப்பாங்க. ஒரு கடுகு பெருசுக்கு ஒரு சின்ன ஒரு திரவியம், அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது காத்து வழியா, நம்ம மூச்சு காத்து வழியா நம்ம உடம்பு உள்ளுக்கு போறதுக்கு இப்படி அதை பிதிக்கி அமுக்கி இப்படி விட்டாங்கன்னா அது காத்துல கலந்து நம்ம மூச்சு இழுக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஜெயமா ஆயிடுவோம். நம்ம என்ன செய்யறோன்றதே நம்ம மறந்துடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க நம்ம கையை பிடிச்சி காடியில உட்கார சொன்னா உட்காந்துருவோம், சங்கிலியை கழட்டி கொடுத்துருவோம், நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளதான் நம்ம மறந்துட்டுமே. அப்படியாப்பட்ட டிராக் வெளிநாட்டுல பயன்படுத்தி இந்த மாதிரியான ராபரி ஆளுங்களை ஏமாத்துற வேலைகள் செஞ்சதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. இது கண்டிப்பா நம்ம போலீஸ் அதிகாரிகளுக்கு இதை பத்தி கண்டிப்பா தெரியும். இப்படியாப்பட்ட பொருட்களை பாய்ச்சி நம்ம மக்களை ஏமாத்துற மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டுல நடமாடுறது கண்டிப்பா நம்ம போலீஸ் நண்பர்களுக்கு தெரியும். அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ரொம்ப கவனமா இருக்கணும். புது ஆளை, முக்கியமா வெளிநாட்டுக்காரவங்க திடீர்னு நம்ம கிட்ட பேசுனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் எட்ட நின்று பேசணும், ரொம்ப கிட்ட நின்று பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத ஆளுகிட்ட பேசணும்ன்ற அவசியமும் இல்லை. கையை காட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, நின்று பேசக்கூடாது. நீங்க நின்று பேசும்போதுதான் அவங்க அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி உங்களை கொஞ்ச நேரம் உங்களை மறக்க வச்சிருவாங்க. நீங்க யாருன்றதே நீங்க மறக்கிற அளவுக்கு அந்த மருந்தை பயன்படுத்தி உங்களை மறக்க வச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கூகுள்ல நான் சர்ச் பண்ணி ஒரு விஷயம் எடுத்தேன். அதை பத்தியான பதிவுகளை நான் இப்ப இங்க போடுறேன். அதை கொஞ்சம் நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஒருவரை சிறிது நேரத்திற்கு வசியப்படுத்துவது அல்லது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது போன்ற சம்பவங்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளில் பதிவாகியுள்ளன. தென் அமெரிக்காவில், குறிப்பாக கொலம்பியாவில் இது டெவில்ஸ் பிரெத் அல்லது புருண்டங்கா என்ற பெயரால் அறியப்படும் ஒரு தாவரத்திலிருந்து போராச்சேரோ ஷ்ரப் பெறப்படுகிறது. அதிக அளவுகளில் இந்த திரவியம் ஒரு நபரின் நினைவாற்றலை அம்னீஷியா பாதிக்கலாம் மற்றும் அவர்கள் குழப்பமான கீழ்ப்படிவான சப்மிசிவ் நிலைக்கு செல்லலாம். இது வசியப்படுத்துவது போல தோற்றமளிக்கலாம். குற்றவாளிகள் இதை பொடியாக மாற்றி பாதிக்கப்பட்டவரின் முகத்தில் ஊதலாம் அல்லது மூச்சுக்காற்றில் கலந்து செல்லும்படி செய்யலாம் என்று கதைகள் உள்ளன. இது பானங்கள் அல்லது உணவில் கலந்தும் கொடுக்கப்படலாம். விளைவு: பாதிக்கப்பட்டவர் குழப்பமடைந்து முக்கிய முடிவுகளை எடுக்கும் திறனை இழக்கலாம். என்ன இப்படிலாம் நடக்குது? நான் இவ்வளோ நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னமோ மந்திர தந்திரம் பண்ணித்தான் இதெல்லாம் செய்யறானுங்கன்னு. இப்படி இருக்குது இந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் சரி மக்கான் பண்ணலாம் போல வாயை மூடிக்கிட்டு போய் வேலையை பாரு காராட்டு. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காத காராட்டு.